உங்களோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா Jan 12 என்னோடய பர்த்டேயில் ஸ்டார்ட் பண்ணி பொங்கல் முடிய வரைக்கும் டோட்டலாக 5 நாள் vlog இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த இயர் பார்த்திங்கன்னா தீபி நைட்டு 12 அழகாக ஒரு டெக்கரேஷன் பண்ணி குட்டி சர்ப்ரைஸ் வந்து பண்ணியிருந்தா. அவளே கேமராலாம் இட்டு வந்து வச்சு செட் பண்ணி இது எல்லாமே பண்ணியிருந்தா. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லைஃப்பில் இது வரைக்கும் யாரும் எனக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி நைட்டு 12 மணிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததில்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் படிக்கிற டைமில் கரெக்டாக 12 மணிக்கு விஷ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுமே விஷ் பண்ணியிருக்காரு. அவருமே 12 மணிக்கு எனக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காரு. பட் இந்த மாதிரி டெக்கரேஷன் வந்து யாரும் பண்ணதில்லை. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் நிஜமாக இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. தூக்க கலக்கத்தில் எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது கொஞ்ச நேரத்தில் என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது என் ரியாக்ஷன். இவங்க கேக் கட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தது தான். பட் அழகான டெக்கரேஷன் வந்து நான் எதிர்பார்க்கல. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது உண்மையாகவே. அப்படியே அந்த லைட்டுக்கு நடுவில் உட்காந்து கேக் கட்டும்போது ஒரு மாதிரி பின்ட்ரெஸ்டியாக சூப்பராக இருந்தது. எனக்கு 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 31 இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அழகான வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுறேன். அப்பா அம்மா, அத்தை மாமா, ஹஸ்பண்ட், தீபி, லேகன், என் தம்பி ஒய்ஃப், குட்டி தங்கம்னு இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு அழகான வாழ்க்கையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து இவ்வளோ பேர்த்தோட அன்பு, பாசம் இதெல்லாம் சம்பாரித்து நான் இப்படியெல்லாம் இருப்பேன்னு கனவுல கூட நினச்சது கிடையாது. இது எல்லாமே எனக்கு உண்மையாக இப்போ வரைக்குமே என்னோடய யூடியூப் ஜேர்னி ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் அவ்வளோ விஷ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். நிஜமாக பொங்கல் டைம் பிஸியில் தான் யாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. விஷ் பண்ண எல்லாத்துக்குமே பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. நைட்டு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து சாரீ கட்டிட்டு கோவிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டேன் பர்த்டே அன்னைக்கு. பட் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஈவினிங் போல் என் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. இந்த வருஷம் கேமராவுக்கு நிறைய செலவு பண்ணிட்டோம், கிஃப்டெல்லாம் வேணான்னு சொல்லியிருந்தேன். இந்த 2 கிஃப்ட்டுமே பார்த்திங்கன்னா நான் என்னோடய அமேசான் விஷ்லிஸ்ட்டில் வந்து வச்சுருந்தேன். எனக்கு நானே செல்ஃப் கிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக. அது எப்படியோ பார்த்துட்டு அன்னைக்கு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பொருள் எதிர்பார்க்காத நேரத்தில் கையில் கிடைக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால தான் என் ரியாக்ஷன் வந்து அப்படி இருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹாலிலேண்ட் மைக்கு. வீடியோக்கு இப்போ வரைக்கும் மைக் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் மைக்குன்னு ஒன்று வாங்கினா ஹாலிலேண்ட் மைக் தான் வாங்கணும்னு வச்சுருந்தேன். எப்படியோ பார்த்து அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. 2வது பார்த்தீங்கன்னா சரிகமா கார்வான் அந்த டேப் ரெக்கார்ட். இதுவுமே என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருந்த ஒரு பொருள் தான். இதுவும் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் செல்ஃப் கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வச்சுருந்தேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. டிவோஷ்னல் சாங்ஸ் தனியாக, அப்புறம் ஆர்டிஸ்ட் தனியாக. ஆர்டிஸ்ட்குள்ளே பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸ் இருப்பாங்க, சிங்கர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத், எஃப்எம், யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஆப்ஷன் வந்து இதுக்குள்ளே இருக்குது. எனக்கு ஒரு பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிருச்சு. ஏன்னா எல்லோரும் போனதுக்கப்புறம் நானும் அத்தையும் மட்டும்தான் இருப்போம். எங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து ஏதாவது ஒன்று பின்னாடி பாடிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். அத்தைக்கும் அந்த பழைய பாட்டு கேட்குறது இல்லை எஃப்எம் கேட்குறதுலாம் பிடிக்குமா, சரி எல்லாம் கலந்த மாதிரி வாங்கலான்னு தான் நான் வச்சுருந்தேன். எப்படியோ அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. எங்கள் அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு அவ்வளோ ஈகராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி ஒரு அழகான பர்த்டேவாக மாற்றினேன் என் ஹஸ்பண்ட்க்கும் தீபிக்கும். தேங்க்யூ மை டியர்ஸ். என் பர்த்டே முடிஞ்சு ஒரு நாள் கழிச்சு ஜான் 14 போகி, காப்பு கட்டு, நிறைய பேர் சங்கராந்தின்னு சொல்லுவீங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 காப்பு கட்டு வந்துருச்சா, முழுசா கூட என் பர்த்டேவே என்ஜாய் பண்ண முடியல. எங்கேயும் வெளியவே போக முடியல. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டனால. பட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1 டே தள்ளி வந்தனால ஜாலியாக வெளியே போய் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜான் 13 வீடெல்லாம் மாப் போட்டுட்டு 14 வந்து போகி சூப்பராக செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் சாமிக்கு வந்து படையல் போடுவோம். இதுக்காக காலையிலேருந்து விரதம் இருந்து ஈவினிங் எல்லாம் ரெடி பண்ணி படையல் போட்டு சாமி கும்பிட்றவங்களும் இருப்பாங்க. விரதம் இருக்காமையும் ஈவினிங் படையல் போட்டு சாமி கும்பிட்றவங்களும் இருப்பாங்க. அது அவங்கவுங்களோட நம்பிக்கையை வந்து பொறுத்து. அன்னைக்கு தான் லாஸ்ட் மினிட்ல என்னோட சாரியும் தீபி சாரியும் பஸ்ஸில் வந்து போட்டு விட்டாங்க ப்ளவுஸோடு சேர்த்து. நான் அதை வாங்க போயிட்டேன். நான் வரதுக்குள்ளே அத்தையும் தீபியும் சேர்ந்து இதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. சரி இந்த வருஷம் பொங்கலுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாளும் நம்ம சாரீ கட்டுவோம் அப்படின்னு வந்து போகி அன்னைக்கு இந்த ஒரு டார்க் ப்ளூ வித் ஹனி கலர் சாரீ கட்டியிருந்தேன். இது தீபாவளி அப்போ ஒரு ஷார்ட் வீடியோ கூட நான் போட்டிருந்தேன், ஸ்டைல் பண்ணி காமிச்சிருந்தேன். இது காட்டன் ப்ரீஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. காட்டன் சாரீஸ் எப்பயுமே வேலை செய்யும்போது கட்டியிருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வந்ததுமே கடன் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு 7 மணிக்குள்ளே வந்து படையல் போடணும். அப்புறம் தான் எல்லோரும் சாப்பிட முடியும் வீட்டில். அதனால் சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாலும் எனக்கு வேலை ஈஸியாக வந்து முடிஞ்சுது. காப்பு கட்டணைக்கு படையல் போடுறதுக்கு கண்டிப்பாக இந்த பொரியல் எல்லாமே இருக்கணும். குழம்பு இது தான் வைக்கணும்னு சொல்லிடுவாங்க. துவரம் பருப்பு வச்சு உப்பு பருப்பு குழம்பு வந்து ரெடி பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காயோட நாங்கள் வந்து துவரங்காய் அப்புறம் தட்டைப்பயிறு இந்த 2மே போட்டு பொரியல் பண்ணியிருந்தோம். அவரைக்காய் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்புறம் அரசாணிக்காய் பொரியல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேவிக்கணும். நான் சமைக்கும்போது கூட யோசிச்சுட்டே தான் சமைச்சிட்டு இருந்தேன். நம்ம எதையோ ஒன்று மறந்துட்டோம், மெனு வந்து கம்மியாக இருக்கே அப்படின்னு. நானும் யோசிச்சு பார்த்தேன், ஞாபகமே வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாலாம் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. இப்போ படையெல்லாம் போட்டு சாப்பிட உட்காரும்போது எங்கள் அம்மா கேட்குறாங்க, சக்கரவள்ளி கிழங்கு எங்கே அப்படின்னு. அப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ இதைத்தான் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு. சரி பரவாயில்ல, செஞ்சதை வச்சு படையல் போடுவோன்னு படையல் போட்டு சாமி கும்பிட்டோம். நான் உள்ள சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். தீபி மதியமாக குளத்தூர் போயிட்டு கலர் கோலப்பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வெயில காய வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தா. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், டார்க் கலர்ஸ் வந்து கிடைக்காது, பொங்கல் டைமே எல்லாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, 1 டே ப்ரியராகவே போய் வாங்கிட்டு வந்து வச்சிரு அப்படின்னு. கேட்கல, லாஸ்ட் மினிட்ல தான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதனால் டார்க் கலர்ஸ் வந்து எதுவுமே கிடைக்கல, லைட் கலர்ஸ் மட்டும்தான் இருந்தது. இருக்கிற கலர்ஸை எட்டு வந்து காய வச்சு நைட்டு கோலம் போட வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். டக்கு டக்குன்னு ஒவ்வொரு வேலையும் வந்து முடிச்சுட்டேன். எப்பயுமே சைவம் சமைக்கும்போது மட்டும் நிறைய சமைச்சிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான்வெஜ் வந்து சீக்கிரம் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சைவத்தில் எவ்வளோ மெனு செஞ்சாலும் கொஞ்சம் கூட டயர்டே தெரியாது. அது ஏன்னு வந்து எனக்கு தெரியல. சாமிக்கு படைக்கிறனாலையா இல்லை எதனாலேயும் தெரியல. டக்கு 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 டக்குன்னு எல்லா வேலையும் வந்து ஒரு 6:30 மணிக்குள்ளே முடிஞ்சுது. நான் கரெக்டாக ரசம் தாளித்து விட்டுட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுப்பா அப்படின்னு நினைக்கும்போது அப்பா அம்மா, தம்பி ஒய்ஃப், குட்டி தங்கம், அப்புறம் என் அண்ணன் பையன், அப்புறம் என்னோடய அக்கா ஒருத்தங்க, என் மாமா ஒய்ஃப், அவங்களும் வந்து வந்திருந்தாங்க. இந்த வருஷம் எங்கள் அம்மா வீடு அம்மா தம்பி எல்லோரும் சேர்ந்து பொங்கல் சீர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால தான் அவங்க வீட்டில் எல்லாம் காப்பு கட்டிட்டு ஈவினிங் போல் பொங்கலுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. ஸோ சமையல் எல்லாமே ரெடி. அப்பளம் மட்டும் பொரித்து சாமிக்கு வந்து படையல் போட்டோம். ஒரு சிலர் அப்பளம் வைக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க.
பட் மெயினா இந்த படையல் யாருக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முன்னோர்களுக்காக படைக்கிறது தான். அவங்களுக்கு விருப்பமான பொருள் வச்சு படைக்கிறதுல எந்த ஒரு தப்பு வந்து கிடையாது. என் ஹஸ்பண்டும் இந்த வருஷம் நேரமா வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் இயர் சங்கராந்தி அன்னைக்கு இவ்ளோ பேர் கூட்டமா வீடு நிறைய ஆட்களோட சாமி கும்பிடுறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம். இல்லைன்னா அத்தை, மாமா, நான், தீபி, ரேகன் 5 பேர் மட்டும் சாமி கும்பிட்டு நாங்க உட்காந்து சாப்பிடுவோம். அப்படிதான் வந்து எங்களுக்கு போகும். நல்ல ஒரு சைவ விருந்து சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி வந்து இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு எங்களோட இந்த வீட்ல அப்பா, அம்மா கொண்டு வந்திருந்த பொருள் எல்லாமே வந்து இறக்கி வைக்க வந்திருந்தோம். ஏன்னா வந்து வாசல் பொங்கல் நாளைக்கு தைப்பொங்கல் அன்னைக்கு வாசல் பொங்கல் வைக்கிறது இந்த வீட்ல தான். அதனால திங்ஸ் எல்லாமே இந்த வீட்லயே வைக்கலான்னு வச்சுட்டோம். ட்ரிப் வந்திருக்காங்க ட்ரிப் வந்திருக்காங்க. குட்டி தங்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா நடக்க வந்து ட்ரை பண்றா. எப்படி இன்னொரு 10, 15 நாளா நடந்துருவான்னு நெனைக்கிறேன். பொங்கல் முடிஞ்சுமே அபியும், பாப்பாவும் மட்டும் ஒரு 1 வீக் இங்க இருந்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஊருக்கு கிளம்புனாங்க. அப்பதான் பார்த்தோம் நல்லாவே வந்து நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. குட்டீஸ்லாம் தூங்க வச்சுட்டு, சரி கோலம் போடலான்னு பார்த்தா, அதுலயும் எங்க அண்ணன் பையன் வந்து தூங்கல. நானும் கோலம் பார்க்குறேன் அத்த அப்படின்னு உட்காந்துக்கிட்டான். சரி வா அப்படின்னு டார்ச் அந்த ஃபோன்ல இருக்க டார்ச் அடிக்க வந்து குடுத்து அவன வந்து உட்கார வச்சுட்டோம். தீபி தான் வந்து போட்டிருந்தா. எங்க அக்காவுமே எங்க மாமா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுமே சூப்பரா கோலம் போடுவாங்க. அவங்க 2 பேரும் கோலம் போட்டாங்க. நானும் அபியும் அப்படியே மேலாப்புல இந்த கலர் குடுக்குற வேலை, எடுப்புடி வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டுருந்தோம். வெளிய ஒரு கோலம் போட்டுட்டு, உள்ளேயும் அந்த பொங்கல் வச்சு எடுத்து சாமி கும்பிடுற இடத்துல ஒரு கோலம் போட்டு விட்டுட்டோம். ரெண்டு கோலமுமே சிம்பிளா தான் வந்து போட்டிருந்தோம். ஒரு குட்டி ரங்கோலி மாரி. ஃபெஸ்டிவல் அப்டின்னா நம்மளோட மருதாணி இல்லாம எப்படி? ஈவினிங்கே அரைச்சு வச்சுட்டோம். எனக்கு டயர்டா இருக்கு. காலைல நேரமா வேற எந்திரிக்கணும் விட்டுருங்க அப்டின்னேன். 12, 20க்கு என்னைய உட்கார வச்சு அந்த மருதாணிய வச்சு விட்டுட்டாங்க. கைஸ் மணி என்ன? மணி 12, 20. ஆனா ஃபெஸ்டிவல்ஸோட அழகே இதுதானே. ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து ஜாலியா கதை பேசிட்டே மருதாணி வச்சு, நைட்டு லேட்டா படுத்து, காலையில நேரமா எழுந்து வேக வேகமா எல்லா வேலையும் செய்றது. நாங்களும் அப்படிதான். நைட்டு 1 மணி ஆகிருச்சு படுக்கறக்கு. காலைல 4 மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு விநாயகர் கோவிலுக்கு பொங்கல் வைக்க வந்துட்டோம். இந்த பொங்கல் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, விநாயகர் கோவில்ல வெண்பொங்கல் வைக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எழுதிங்கள் பண்ணவங்கன்னு இருப்பாங்க. எழுதிங்கள் அப்படிங்கிறது ஒரு சீர். அத முடிச்சவங்க இந்த பொங்கல் வந்து வைக்கணும். என் மாமா ஒய்ஃப் விஜிகா வந்து அந்த சீர் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க தான் விநாயகர் கோவில்ல பொங்கல் வச்சாங்க. அவங்க வச்சதுக்கப்புறம் 10 மணிக்கு மேல வீட்ல வாசல்ல நான் வந்து வாசல் பொங்கல் வச்சேன். ஃபர்ஸ்ட்டு பொங்கலே பார்த்தீங்கன்னா, சூப்பரா பொங்கி வந்திருந்தது. ஒரு திசைன்னு இல்லாம பொங்கல் செல்வத்த சுத்தியும் அழகா விழுந்திருந்தது. அக்கா அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. 5:30, 5:45 அப்படிங்கும்போது பொங்கல் வச்சு எடுத்து வச்சுட்டோம். நாங்க எழுந்து வந்தனால உருட்டிட்டே இருந்தோமா, லேகனா எழுந்துட்டா, எங்க அண்ணன் பையனும் எழுந்துட்டான். அம்மா அவங்களோடத்தையும் குளிக்க வச்சா, அவங்களையும் கோவிலுக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். சாமிக்கு வந்து பூஜைக்கு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம், தேங்காய், ஒரு மாலை, வெத்தலை பாக்கு, கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணின்னு எல்லாம் வச்சு பூஜைக்கு வந்து கொடுத்துருந்தோம். கரெக்டாக ஊரில் இருக்க ஒரு 2, 3 வீடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி சாமிக்கு அபிஷேகம், அலங்காரத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அபிஷேகம் பார்த்துட்டு, அலங்காரம் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்கலாக வச்சு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.
நம்ம வீட்டில் வைக்கிற வாசல் பொங்கலுக்கு சர்வத்தில் கட்ட மஞ்சள் கொத்து வேணும். எங்கள் ஊரில் தெரிஞ்சவங்க காட்டில் மஞ்சள் போட்டிருந்தாங்களா, அவங்க கரெக்டாக அந்த வழியாக போனாங்க. அபிஷேகம் முடிக்கிற தீபி அவங்ககிட்ட போயிட்டு 4-5 மஞ்சள் கொத்து கேட்டு வாங்கிட்டு வந்துட்டா. அவள் வந்ததுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கப் காஃபி ஸ்ட்ராங்காக வச்சு குடிச்சிட்டு, அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அவங்ககிட்ட ட்ரெஸ் வாங்கிட்டு ரெடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்பா அம்மா ட்ரெஸ் வச்சு கொடுக்கும்போதே 9:30 ஆகிடுச்சு. 10:30க்கு பொங்கல் வைக்கணும். அதனால தான் ட்ரெஸ் எதுவுமே வீடியோவில் டீட்டெயில்டாக காமிக்கல. இன்னொரு வீடியோவில் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில்டாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் எங்கள் 3 பேர்த்தோட சாரீ, அபிது, என்னது, தீபிது 3 பேர்த்தோட சாரியுமே ஈரோடு பிஎஸ்ஆரில் வந்து எடுத்தது தான். 3ஓட ரேஞ்சுமே ஒரு 4000க்குள்ளே வந்து வந்துச்சு. இப்படி பொண்ணுக்கு பொங்கல் சீர் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்பா அம்மா வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. நாங்களும் இன்வைட் பண்ணியிருந்தோம், அப்பா அம்மாவும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஃபஸ்ட் அக்காவும் வந்துட்டாங்க. அக்காவும் எழுதிங்கள் பண்ணவங்க தான். அதனால் நான் ரெடியாகிட்டு வரதுக்குள்ளே பொங்கல் சர்வத்துக்கு வந்து மண் பூசி அரிசியெல்லாம் களைஞ்சி எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வந்ததும் சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நான் தீபிக்கு எடுத்த சாரீலேயே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான சாரீனா அது இந்த சாரீ தான். கட்டினதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்தது. அவள் ஸ்கின் டோனை நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கும் சரி, அதுக்கு பண்ண ஆரி ஒர்க்கும் சரி நல்லா வந்து அமைஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் என்னோடய சாரியுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளவுஸுமே ரொம்ப அழகாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எங்கள் 2 பேர்த்து ப்ளவுஸும் ரெடி பண்ணி கொடுத்தவங்க சேலம் பிரைடல் டிசைனர். அவங்ககிட்ட தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ளவுஸுமே அவங்ககிட்ட தான் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கினேன். ஒரு சைடு பார்த்திங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிட்டு இருந்தது. இன்னொரு சைடு சாமி கும்பிட்றக்கு தேவையானது எல்லாமே ஒவ்வொருத்தராக வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. வச்சு கொஞ்ச நேரத்தையும் சீக்கிரம் பொங்கல் பொங்கிடுச்சு. பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்வைட் பண்ண எல்லாத்தையும் கூப்பிட்டு அரிசி வந்து போட சொன்னோம். என் கண்ணில் பட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அரிசி போடுங்க அரிசி போடுங்கன்னு கூப்பிட்டு போட சொன்னேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே போட்டு சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வருஷம் நாங்கள் 2 சக்கரை பொங்கல் வச்சோம். மாட்டு பொங்கல் அன்றைக்கி ஒன்று வச்சோம், இது ஒன்று. 2ஓட டேஸ்ட்டுமே சூப்பராக வந்திருந்தது. பொங்கல் வச்சது பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா தான். கடைசி நேரத்தில் அண்ணியும் அபியும் பார்த்திங்கன்னா அவங்க பொங்கல் வச்ச மாதிரி வீடியோக்காக பாவலா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் ஒரு சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சைடு பூஜைக்கு தேவையான எல்லாமே வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று வந்து ரெடி பண்ணிட்டாங்க. 10:30 மணிக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். 11:30 மணி அப்படிங்கும்போது பூஜை எல்லாமே வந்து முடிச்சு எல்லாத்துக்கும் பொங்கலும் வந்து கொடுத்தாச்சு. இங்கே வந்து சாணியில் ஒரு பிள்ளையார், மஞ்சளில் ஒரு பிள்ளையார் வந்து வச்சு, அப்புறம் தேங்காய், பழம், ஊதுபத்தி, அதாவது பூஜைக்கு தேவையான எல்லாமே வச்சு, குத்து விளக்கும் அம்மா புதுசு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு தான் வந்து சாமி கும்பிட்டோம். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு இதை பற்றி முழுசாக தெரியாமல் நிறைய பேர் இன்னும் அம்மா வீட்டில் வந்து அதை கொடுங்க இதை கொடுங்க சீர் கொடுங்கன்னு அவங்கள வந்து நோகடிக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி வந்து கஷ்டமாகிடுச்சு. என்றைக்குமே அப்பா அம்மா வீட்டிலேருந்து எதுவுமே வாங்கக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நான் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து நினைப்போம். இந்த பொங்கல் சீர் கூட அவர் வேண்டவே வேணாம், ஏமாமா இப்படி கஷ்டத்தை வந்து தூக்கி போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் என் அப்பா அம்மா தம்பி அபி எல்லாரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு புரிய வச்சு, எங்களுக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு, அவளுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஓகேவே வந்து சொன்னார்.
அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஏரியா சைட்லாம் பொங்கல் சீர் வருஷம் வருஷம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அம்மா வீடு வாழ்க்கையில் ஒரு முறை பொங்கல் சீர் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம பாட்டுக்கு நம்ம பொங்கல் வச்சுக்கலாம். ஆனால் அம்மா வீடு பொங்கல் சீர் கொடுக்கல அப்படின்னா எந்த வருஷமுமே நாம் வந்து வீட்டோட வாசலில் பொங்கல் வைக்க முடியாது. விநாயகர் கோவிலில் மட்டும்தான் பொங்கல் வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை இருந்து குழந்தைக்கு 1, 3, 5 இந்த மாதிரி வயசு இருந்தால் தான் பொங்கல் சீர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து தான் இந்த பொங்கல் சீர் வாங்கி நான் வந்து வீட்டு வாசலில் வந்து பொங்கல் வச்சுருக்கேன். என் அப்பா அம்மா என் கூட பிறந்தவனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி அப்பா அம்மாட்ட சொல்கிற ஒரே விஷயம், அவன் நல்லா இருந்தால் போதுமா, எனக்கு எதுவும் வேணாம், நாங்கள் எங்களோட கை கால் வச்சு சம்பாரித்து நாங்கள் மேலே வந்துக்குவோம், அவன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் நான் வந்து எப்பயுமே வந்து சொல்லுவேன். அப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லா முடிஞ்சுது. அவ்வளோதான், இதோட பொங்கல் சீர் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருஷங்கள் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து எங்கள் வீட்டு வாசல்லையே நான் வந்து பொங்கல் வச்சு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். படையல் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒன்று எடுத்து குட்டீஸ்க்கெலாம் வந்து ஊட்டி விட்டு அப்புறம் வந்திருந்த எல்லாத்துக்குமே வந்து பொங்கல் கொடுத்தோம். இந்த பொங்கல் சீர் அப்படிங்கிறது ஊருக்கு ஊர் வந்து மாறும். வருஷம் வருஷம் கொடுக்குற ஊர்களும் இருக்குது, இந்த மாதிரி கொடுக்குற ஊர்களுமே வந்து இருக்கும். இது வாழ்க்கையில் ஒரு முறை அப்படிங்கிறனால தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய செலிப்ரேஷனாகவே நாங்கள் வந்து பண்ணுவோம். வந்திருந்தவங்களுக்கு காலையில் இட்லி, தோசை, பூரி இதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் வீட்டில் தான். லஞ்சுக்கு சாதம், சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், வடை, பொரியல், அப்பளம், பாயாசம் இந்த மாதிரி ஒரு சைவ மெனு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி வந்து ஹோட்டலே கிடையாது. என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து இவ்வளவும் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இப்படி ஒரு மொமெண்ட் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் அன்றைக்கி ஒரு விஷயம் நடந்தது. பொங்கல் சீரில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஜிமிக்கி வச்சு கொடுத்துருந்தாங்க. சரி நம்ம மாற்றிக்கலான்னு போட உட்காந்தேன். உடனே என் தம்பி எங்கே இருந்தான்னு தெரியல வந்து எங்கள் அக்காவுக்கு நான் தோடு போட்டு வரேன்னு அவன் வந்து போட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்னடா இது நடக்குது, அதிசயமாக இருக்குதே, வீடியோ எடுத்து கொடுங்க வீடியோ எடுத்து கொடுங்கன்னு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து கொடுக்க சொன்னேன். நாங்கள் 2 பேரும் சண்டைக்கோழி தான், இப்போ வரைக்கும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த சிஸ்டர் பிரதர் அப்படின்னா வெளிக்காட்டாத பாசம் இருக்கும்ல, அது வந்து எல்லாத்து போலையும் இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். இதை வீடியோ எடுத்து கொடுத்தது யார் தெரியுமா, அபி. அதுவும் வந்து இப்படி ஒரு தம்பி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு புருஷனை விட்டு கொடுக்காம வந்து பேசிகிட்டு இருந்தா. அப்புறம் எல்லோரும் லஞ்ச் சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் அன்றைக்கி எதுவுமே ப்ராப்பராக பண்ணலை. சரி 2, 3 ஃபோட்டோஸாக தான் எடுப்போம்னு வெளியே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து தைப்பொங்கல் இப்படி தான் முடிஞ்சுது. அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். நான் வருஷம் வருஷம் சொல்கிற மாதிரி தான் இந்த மாட்டுப்பொங்கல் மட்டும் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஒவ்வொரு வருஷங்கள் புது புது விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு இந்த மாட்டுப்பொங்கல் மட்டும் ரொம்ப பிடிக்கும். மதியம் போல் தான் மாடெல்லாம் குளிப்பாட்டி அப்படியே மாட்டுப்பொங்கலுக்கு தேவையான ஒவ்வொன்றா நாங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தோம். எல்லா ஊர்கள்லேயுமே ஈவினிங்லேருந்து நைட்டுக்குள்ளே தான் மாட்டுப்பொங்கல் வந்து சாமி கும்பிடுவாங்க. பட்டி இருந்தால் பட்டியில் பொங்கல் வைக்கிறவங்க வைப்பாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பக்கத்தில் இருக்க கோவிலில் சக்கரை பொங்கல் வச்சுட்டு அப்புறம் வந்து வீட்டில் எப்பயும் போல் வாழை மரம் கட்டி தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் தீபி அப்புறம் என் அண்ணன் பையன் நான் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஹெல்ப் பண்ணேன். மெயினாக என் அண்ணன் பையனும் என் ஹஸ்பண்ட் தான் வந்து மாடெல்லாம் குளிப்பாட்டி விட்டாங்க. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 மாடு 2 கன்னுக்குட்டி இருக்குது. அந்த கன்னுக்குட்டி பிறந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50, 55 நாள் தான் இருக்கும். அதனால் அவங்கள வந்து குளிப்பாட்டலை. குளிப்பாட்டினா அவங்களுக்கு ஒரு மாதிரி குளிர் மாதிரி வந்துரும்னு சொல்லிட்டாங்க. அதனால் மாடு மட்டும் குளிப்பாட்டி விட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு கொம்புக்கு பெயிண்ட் பண்ணாங்க. காவி கலர் பூசுங்கன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நானும் வருஷம் வருஷம் இந்த வருஷம் காவி கலர் தான் பூசுகிறோம் அப்படின்னு வந்து எங்கள் வீட்டில் வந்து போராடுவேன். எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க. அது நல்லா இருக்காது, பிரைட்டாக தெரியாது, மாடு பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு அவங்க பெயிண்ட் தான் பண்ண சொல்லுவாங்க. சரி அவங்க விருப்பம்னு நான் வந்து விட்டுட்டேன். மாடு குளிப்பாட்டிட்டு பெயிண்ட்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க கோவிலில் வந்து நான் சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுருந்தோம். அத்தை வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அதாவது இந்த மாடு, கோழி இதெல்லாம் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா ஏதாவது கோவிலில் வேண்டுதல் வச்சு அந்த மாட்டோட உருவ சிலை இல்லை ஒரு பொண்ணோட உருவ சிலை வந்து எடுத்து வைக்கிறேன்னு வந்து வேண்டுவாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் அத்தை வந்து சக்கரை பொங்கல் வச்சு மாட்டோட உருவ சிலை ஒன்றும் ஒரு பொண்ணோட உருவ சிலை ஒன்று எடுத்து வைக்கிறேன்னு வேண்டியிருந்தாங்களாம்மா. அவங்க கடைசியாக தான் சொன்னாங்க, சரி இன்றைக்கே வச்சு முடிச்சிடுவோம் அப்படின்னு வந்து டக்குன்னு சக்கரை பொங்கல் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போல்லாம் பொங்கல் வைக்கிறது நான் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். விறகடுப்பு சூப்பராக வந்து வைக்க கற்றுக்கிட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் எல்லோரும் வந்தாங்க. உருவ சிலையை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டோம்.
நான் கோவிலில் பொங்கல் வச்சுட்டு இருக்கும் போதே தீபி கேமரா எடுத்து வச்சு அவள் கோலம் போடுறத வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரத்துக்கு கீழே இருக்க கருப்பண்ணன் கோவில் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. எங்கள் வீட்டு ஜன்னலேருந்து பார்த்தாலே கோவில் வந்து தெரியும். நான் வரதுக்குள்ளேயே முக்கால்வாசி கலர் கொடுத்துட்டா. அப்புறம் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கலர் கொடுத்து முடிச்சிட்டோம். பொங்கல் லேகன் வந்து சாப்பிட்டு இருந்தா. அவங்க அக்கா வந்து எனக்கு குட்றா அப்படின்னு கேட்டோன்னேமே ஒரே பாச போராட்ட அக்காவுக்கும் தம்பிக்கும். நீ உட்காருக்கா நான் ஊட்டி விடுறேன்னா அவன் தான் வந்து பொங்கல் வந்து ஊட்டி விட்டான் அவன் கலர் கொடுக்க. பொங்கல் வச்சு முடிச்சுட்டு கோலமும் போட்டுட்டு போயிட்டு நைட்டு சாமி கும்பிட ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனார்கலி மாடல் மேக்ஸி மாடல் ட்ரெஸ் தான் எல்லாருமே போட்டிருந்தோம். நானும் தீபியும் போட்டு வந்தது ஒரு அனார்கலி, மேலே ஓவர் கோட் வரும், அந்த துப்பட்டாவும் தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸ்கை கலெக்ஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்தால் வாங்கியிருந்தேன். கலர் மட்டும்தான் வேறு வேறு, மற்றபடி 2 அனார்கலியும் ஒரே மாதிரி தான் வந்து இருந்தது. அம்மா பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கொடுக்க பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பூஜைக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் எப்படி சாமி கும்பிடுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாதேஸ்வரனுக்கு தனியாக படையல் போட்டு சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் மாடு கன்றுக்குட்டியெல்லாம் 3 முறை சுற்றி வந்து, அப்புறம் தேங்காய் பழம் உடைச்சி தீபாராதனை காமிச்சு, கடைசியாக பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பஞ்சாமிர்தமும் கரும்பும் கொடுத்து முடிச்சிட்டோம்னா மாட்டுப்பொங்கல் வந்து முடிஞ்சுது. நாங்கள் இப்படி தான் வந்து சாமி கும்பிடுவோம். இவன் என்னோடய ஃபேவரட்டான கன்றுக்குட்டி, நான் கையில் கொடுத்து தான் அழகாக வந்து வாங்கி சாப்பிட்டான். பஞ்சாமிர்தம் மாட்டு கொடுத்தது போக மீதம் இருந்தது. அப்புறம் வச்ச பொங்கல் இருந்ததா எல்லாத்துக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டு அப்புறம் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோரும் ஒரு ஹாப்பி பொங்கல் சொல்லலான்னு கூப்பிட்டேன். அப்பா அவங்கள சேர்த்து நின்று சொல்கிறக்குள்ளே எங்களுக்கு போதும் போதுன்னு ஆகிடுச்சு. எங்களோட மாட்டுப்பொங்கல் இப்படி தான் சூப்பராக நடந்து முடிஞ்சுது. அவ்வளோதான், பொங்கலோட கடைசி நாள் காணும் பொங்கலுக்கு வந்தாச்சு. அந்த 5 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. அதே சமயம் செம்ம டயர்டாக இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எங்கள் அத்தை மாமா 3 பேர் இருந்தால் பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டுருந்தோம். மற்ற யாருமே எழுந்துச்சு வரல. செம்ம டயர்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நாங்கள் 3 பேர் வீட்டோட வாசலில் சூரியன் வரதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டோம். எங்கள் ஊர் சைட் தைப்பொங்கல் நாள் முழுக்க எப்போ வேணாலும் பொங்கல் வைக்கலாம். ஆனால் காணும் பொங்கல் மட்டும் சூரியன் வரதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சு சிக்கன் மட்டன் எது செய்கிறாங்களோ அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு கட்டியிருந்த க்ரீன் கலர் சாரி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரஷ் மெட்டீரியல், என் அக்காவோட எழுதிங்கள் ஃபங்க்ஷனில் கட்டியிருந்தேன். அப்புறம் அன்றைக்கி தான் செகண்ட் டைம் வந்து கட்டினேன். ஒரு மைல்டான க்ரீன் கலர், ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை தான் வாங்கியிருந்தேன், பட் பேஜ் மறந்து போச்சு. டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொடுக்குறேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி காலையிலே சிக்கன் மட்டன் ரெண்டுமே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மட்டன் 2 கிலோ, சிக்கன் 2 கிலோ கோழி ஒருத்தங்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம். வாங்கிட்டு வந்து என் ஹஸ்பண்ட் கட் பண்ணி கொடுத்தாரு. காலையிலே செஞ்சுருவோன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மட்டனில் பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அடுத்த நாள் பிரியாணி போடலான்னு. பாதியில் வந்து மட்டன் சுக்கா, சிக்கன் நிறையா இருந்தனால 2ஆக பிரித்து 1 பள்ளிப்பாளையம் சிக்கன், 1 நாட்டுக்கோழி தனி குழம்பு வச்சுருந்தேன். இந்த ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் டீட்டெயில்டாக லாங் வீடியோவும் இருக்குது, ஷார்ட் வீடியோவும் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் எதுவுமே டீட்டெயில்டாக ஷேர் பண்ணல. அபி ஒரு ஸ்வீட் செஞ்சுருந்தான்னு ஷார்ட் வீடியோ சொல்லியிருந்தேன்ல, அந்த ஸ்வீட் பேர் பார்த்திங்கன்னா லவ் லெட்டர். உள்ள பைனாப்பிள் வச்சு மேலே நீர் பூசணிக்காயை ஸ்லைஸாக கட் பண்ணி ரெடி பண்ணியிருந்தா. சூப்பராக இருந்தது. அவட்ட கேட்டு கண்டிப்பாக நான் ரெசிபி ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், என்னோடய பர்த்டேயை ஸ்டார்ட் பண்ணி காணும் பொங்கல் வரைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏதோ ஒரு வகையில் என்டர்டெயின் ஆகியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பொங்கல் வீடியோவில் நெக்ஸ்ட் இயர் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.